உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு ஆசைப்படுறேன். தேவனோட ராஜ்யம்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமா இருக்குது. இதை ரோமர் 14:17 நீங்க வாசிக்க முடியும். அப்போ தேவனோட ராஜ்யம் அப்படின்றது ஏதோ மாம்சத்திற்குரிய காரியம் இல்லை. அது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நீதியை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு மனுஷன் நீதி செய்கிறவரா இருக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷன் சமாதானத்தை அவரும் உடையவரா இருந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கிறாரோ, அந்த மனுஷனுக்குள்ள தேவனோட ராஜ்யம் குடியிருக்கும். அந்த மனுஷன் இருக்கிற குடும்பத்துல தேவனோட ராஜ்யம் இருக்கும். அந்த மனுஷன் இருக்கிற திருச்சபையில தேவனோட ராஜ்யம் வெளிப்படும். இப்ப தேவனோட ராஜ்யம்ன்றது வேற எங்கேயும் இல்லை, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க நீதி செய்கிறவரா இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, நீங்க சந்தோஷமாக சமாதானமாக அவருடைய நிறைவுல நீங்க எப்பொழுதும் இருந்தீங்கன்னா, தேவனோட ராஜ்யத்திற்காக வேற எங்கேயும் ஓடி அலைந்து திரிய அவசியம் கிடையாது. அது பேச்சில கிடையாது. சிலர் பேசிட்டு போயிடுவாங்க தேவராஜ்யத்தை குறித்து. அது வெறும் பேசிட்டு போகிற காரியம் இல்ல, அது ஒரு மனிதனுக்குள்ள குடியிருக்க வேண்டிய காரியம். நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் ஒரு மனிதனுக்குள்ள குடியிருக்கணும். இந்த மனிதன் இருக்கிற வீட்டுல நிச்சயமாக தேவனோட ராஜ்யம் வந்து அந்த இடத்துல தங்கி இருக்கும். நீங்க தேவனோட ராஜ்யத்தை விரும்புறீங்க, எனக்குள்ளேயும் தேவனோட ராஜ்யம் வரணும், என் குடும்பத்திலையும் தேவனோட ராஜ்யம் இருக்கணும், என்னோட சபையும் தேவனோட ராஜ்யம் ஆளுகை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீதியோட இருங்க, நீதி செய்யுங்க, உண்மை உள்ளவங்களா இருங்க, சமாதானத்தோட இருங்க, மற்றவர்களுக்கு சமாதானத்தை முடிந்த அளவு கொடுக்கிறவங்களா இருங்க. பரிசுத்த ஆவியானோட சந்தோஷத்துல அந்த நிறைவுல எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருங்க. தேவனோட ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. God bless you.